யார் எங்கே மாதவன்? மத்த பேருக்கு ஊதுறாரு அவரு. மாதவன் சொல்லுமா. வருமுன் காண்பது கவலைக்கழகி, வருவன் காப்பது கவலைக்கழகி, வணக்கம் தனக்கழகன் சொல்வார்கள். ஆமாம்மா. இருந்தாலும் என்னை அன்போடு ஆசையோடு ஒரு மனதோடு பணிபுரிகிறார்கள். இந்த பாராஜ உலகிலே யாதொரு குறைவின்றி அருமை பெருமையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் இது என்ன சபை? தெய்வீக சபையில தேவ சபை, மக்கள் இருப்பதனால் மக்கள் சபை. சங்கு ஊதுறாங்க மாதிரி. அப்படி இந்த தெய்வீக சபையிலே வந்திருக்கப்பட்டவள் உனக்கு யார் என்று விளக்கும் நன்று புரியுதா? விளக்கமா சொன்னாலும் விரும்ப தெரியுமா? அப்படியா? ஆமாம். ஒற்றதை தெரிவித்தால் அற்றது வருந்தும். ஆமா. யாரு? யாருக்கு துறவியார்? ஆமா. நான் தான் உனக்கு பிரச்சனை, மற்ற பேருக்கு தெரியல. தெரியுமா? பின்னாடி வந்தே பாக்கும். உன்ன விளக்கமா சொல்லுமா. என்ன விளக்கமாக? ஆமா. ஏனென்றால் நாடா கிஷ்கிந்தாபுரி. என்ன புரி? கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடியவர். அவர்ரா? என்னமா? அவர்தானே? அம்மா இப்பே அவங்க அவருனா நேரம் நல்ல அருமையான நேரம் தான்மா. என்ன அவரு அவரா? அவர் என்றால் பெரியப்பாவை தெரிஞ்சு போய்தெல்லாம் என் கணவரை குறிக்கும். ஆமா. கணவர் பேர் சொல்லக்கூடாது. கணவர் பேரு அடி போடுமா. அப்புறம் ஒரு கேட்ட கோவம் ஒரு நெஞ்சுக்கோ. ஒரு மனைவியானவள் தாலி கட்டியே கணவர் பேர் சொல்லக்கூடாது என்று அவர்ரா? யார்? கணவர் பேர் சொல்லக்கூடாதா? கம்பெனி அடி போடுமா. அப்படியே ஏன்னா என் முன்னாடி அடிக்கிறாளே. என்னாச்சு? இங்க இருந்து கூத்தாட்டு போவேன். 7 மணில வீட்டால போவேன். அங்க தண்ணி பூச்சிருப்பா கோயா பாலத்துல. பாடு சக்கியோலே பொட்டு பையா கூத்து 6 மணிக்கு விடுறாங்க. இத்தனை 9 மணிக்கு வச்சாரியே. எங்கடா போய் வர கேக்குறமா? சக்திவேலு பாடு கூப்பிடறாமா என் முன்னாடியே. மனைவியானவள் மதிப்பதோ மதிக்காமல் போறதோ ஒரு கணவர் நடக்க நடைமுறை இருக்கு. சின்னப்பா தெரியுதா? கணவர் நடக்க நடைமுறையில சரி இருந்தா வணக்கம் பேசுவா, வாங்க பங்கன் பேசுவா. உன் அர்த்தம் சரியில்லைன்னா மனசு பலவாரா போயிடும். அதனால நான் 1 போட்டா அவள் அடிக்கிறான், 2 போட்டா என்ன அடிக்கிறாமா? என்ன பண்றது? அப்படிதான் போகுது காலம். அப்படி மாணவன் என் கணவர் பேரா? தெரியக்கூடாதுன்னு சோதமா சொன்னேன். அவர் சரி விளக்கமா கேட்கிறேன். உனக்கு தெரிந்தாலும் சபையில் வைத்திருக்கூடிய அத்தனை பேருக்கு நான் யார் என்ற விளக்கம் தெரிய வேண்டும். கிஷ்கிந்தாபுரி
கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடியவர் ஆண்டு வரக்கூடியவர் என் கணவர் பெயர் தான் அடடே வாலி அடடே வாலி வாலி மன்னர் அடடே வாலி மன்னர் தெரியுதா தெரியுமா என்று ஏய் அன்னவரை மணந்து அடடே வணந்து யாதொரு குறையும் இல்லாமல் ஆமாமா இந்த கிஷ்கிந்தாபுரியில் ஆமா ஏய் அடிமகரிங்க 70 வல்லர சேனை அடடே 70 வல்லர சேனை என் கணவருக்கு 70 வல்லர சேனை சேனைக்கு தளபதி தளபதி இல்ல முதல்வர் அடடே முதல்வர் அவத்தா யாரு முதல்வர் எங்க வீட்டுக்கார் அவதனா வாலி ஏய் அப்பேற்பட்டவரை மணந்து வணந்து இருவர் சுகபாகத்துல ஆமாமா அருமையான ஒரு ஆண்மகன் ஒண்ணே ஒண்ணே உண்மைத்தாண்டா ஒண்ணே ஒண்ணா ஏய் ஆஸ்தி ஒரு பிள்ளை ஒண்ணே ஒண்ணே ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அடடே எங்கள் தவ புதல்வன் அடடே என்னுடைய குழந்தைக்கும் அந்த குலக்குழந்தி ஏய் என் மகன் பேர் தெரியுமா என்னமா அங்குதன் அடடே அங்குதன் 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 என்று பெயர் வைத்து ஆமா இந்த கிஷ்கிந்தாபுரியில் ஏய் பெருமையோடு வந்து வரேன் ஆமாமா குறை இருக்குதா முன்னிட்டு பார்த்தால் பெரிய பெரிய கிடையாது நான் எப்படி வரேன் எப்படி வரீங்க? அக்காண்டி. மாதவன் முறையிட்டு பார்த்தால் பெரிய என்பது கிடையாது குறை என்பது கிடையாது ஆமா குறை வருமா எதனமா குறை உனக்கு என் கணவர் எப்பேற்பட்டவர் நகை நேரத்துல குறைவா பரசாரி ஆமா தெரியுதா பணத்துல குறைவா அருமையா இருக்கிறீங்கம்மா அப்பேற்பட்டவரை மணந்து நகை நெட்டுமா நல்லா பூவும் பொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டுமா பனாரஸ் பட்டுமா ஒரு தாலி அறக்கும் தாலி நிலைக்கோ நாக்கு போய் பல்லு நல்லா பெருமையா சொன்னேன் நாக்கு போய் பல்லு மாட்டேங்குது பட்டுமா ஏண்ட பையா பூ மொட்டுமா பனாரஸ் பட்டுமா பட்டுமா வந்துருக்கிறியம்மா ஆமா கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னிய பத்தியா தாலி நிலைக்குன்னு சொல்றது நாக்கு போய் பல்லு மாட்டேங்குச்சியா நல்ல வார்த்தையா பேசி பாக்கடா பாவிலே நல்லாதான் பேசுவேன் பேசுவேன் நல்லாதான் பேசுவேன் நல்ல வார்த்தை ஆடுவேன் ஆமா அதுதான் விலகமா சொல்லி ஏய் அப்படி யாதொரு குறைமிராது ஏதொரு குறிப்பிடாமல் சென்றால் சபைக்கு வந்துக்கிறேன் ஆமாமா நான் வரேனே ஏய் என் இருப்புற யாரா இருக்கு தெரியுதா யார் யார் தெரியலையா சொன்னா தெரியும் எப்படி என்ன என் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு இந்த உலகிற்கல் உலகிற்கென்னாக தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெற வேண்டி அமிர்தம் பெற வேண்டி திருப்பார் கடலை பாண்டமாகவும் ஒரு பாண்டமாகவும் மேரகிரி மலையை மலையை மத்தாகவும் வாசிகள் சொல்லக்கூடிய கயிறை அடடே வாசிகள் சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கொண்டு அமிர்த கிடைக்கின்ற பொழுது கிடைக்கும் பொழுது திருப்பார் கடலிலே 5 பெண்கள் உட்படமானோம். அடடே 5 பெண்கள் உட்படார்கள். அந்த 5 பெண்கள் பேர் தெரியுமா? சொன்னா தெரியுமா? தெரியாது. ஆமாம். 5 பெண்கள் உட்படமான தெரிவித்தோமே. ஆமாம். ரதிதேவி 1, இந்திராணி 2, அகலிகை 3. எத்தனையாச்சு? 3. தாரை 4. லட்சுமி தேவி
இப்படி 5 பெண்கள் திருப்பார்கடலிலே உற்பத்தமானோம். திருப்பார் கடலே உறுப்பினர்கள் 5 பேர்களும். இந்த 5 பெண்கள் பிறந்தோமே, ஆமா. யார் யாரை மறந்தோம் தெரியுமா? யார் யாரை மணந்தீர்கள்? தெரியாது. சொன்னால் தெரியும். ரதி தேவியானவள் அதுவள் மன்மத கடவுள். அடே மன்மத கடவுள். மன்மதனை மணந்தால். ஆமா. அகலிகை அகலிகை கௌதமரை மணந்தால். கௌதமரை மணந்தார். இந்திராணியானவள் இந்திராணியானவர் பொன்னுலகவாசி பொன்னுலக வாசி தேவலோகத்தை ஆண்டிரக்கூடிய தேவலோகத்தாளக்கூடிய தேவேந்திரனை மணந்தால். தேவேந்திரனை மணந்தார். தெரியுதா? ஆமாமா. லட்சுமி தேவியானவர்கள் லட்சுமியானவர்கள் திருப்பார் கடலிலே ஆமாம். ஆதிசேஷன் மீது அருந்தில் கொண்டிருக்கின்றாரே பகவான், ஆமாம். அந்த பகவானை மணந்தார் லட்சுமி தேவியானவர்கள். ஆமாமா. இந்த தாரையானவள் ஆரியானவர் கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய வாலியை மணந்தார் மாதவன். அதே வாலி மகாராஜா மணந்தீர்கள். தெரியுதா? ஆமாமா. அப்படி வாலியை மணந்து யாதொரு குறையில்லாமல் குறையில்லாமல் எங்க நாட்டிலே நாட்டிலே செல்வத்தோடும் செல்வத்தோடும் பெருமையோடும் குறை என்றால் என்னதுன்னு தெரியாதபடிக்கு ஆமாமா அருமையோடு வாழ்ந்துட்டு வர அருமையோடு வரீங்க. குறை இருக்குதா? முரட்டு பாத்திரம் பிரியம் கிடையாது. சரி, இருந்தாலும் ஓடி வர என்ன காரணம்? உங்கள் 17 மணி உத்தரவு. யாரு? என் சாமி, ஆமா. என் கணவர் உங்க கணவர்தாமா? என்னை அழைச்சிருக்கிறாரா? ஆமா. சரி, பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏய்! என் மனைவியை ஆமா தாரை அழைத்து வர சொன்னேனே, சொன்னீர்கள். வந்து விட்டாளா? நம்ம பொண்டாட்டியா? ஐயோ, எவன